ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். போன வாரம் அற்புதமான போதகர் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு பகுதியை நான் பகிர்ந்து கொண்டேன். அற்புதமான போதகர். நம்முடைய இயேசுவுக்கு நிறைய பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு பெயர் போதகரே. போதகரே, நிறைய இடங்களிலே இயேசுவை போதகரே என்று கூப்பிடுகிற நிறைய காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமான போதகர் அல்ல, அற்புதமான போதகர். ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி அற்புதமான ஒரு போதகரை குறித்து நான் போன வாரம் முகவுரையாக அநேக வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருவேளை போன வாரம் செய்தியை கேட்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நம்முடைய சபையினுடைய யூடியூப் சேனலில் ஸ்தோத்திரம் எம்பிஏ பாண்டின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலில் அந்த செய்தி வரும். உங்களுக்கு செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 3:2. அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். பாருங்கள், இதில் அற்புதம் என்கிற ஒரு வார்த்தையும் போதகர் என்கிற வார்த்தையும் வருகிறதுனாலே இந்த செய்திக்கு அற்புதமான போதகர் என்ற ஒரு தலைப்பை உங்களுக்கு கொடுத்து நான் போன வாரம் நிறைய காரியங்களை சொன்னேன். அவருடைய போதனைகள் எப்படிப்பட்டது, அவருடைய போதனைகள் எந்த தன்மை கொண்டது. வேதத்திலே அநேகர் ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுக்கு போதியுமையா போதியுமையா என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி நான் உங்களுக்கு பேசினேன். வேதத்தில் நீதிமொழிகள் 4:2 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட போதகர்? அவர் நற்போதகர். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையானவைகளை நமக்கு பேசுகிறவர். பைபிள் சொல்லுகிறது அவருடைய ரத்தம் நமக்கு நன்மையானவைகளை பேசுகிறது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நற்போதனைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நற்போதனைகளை தருகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நற்போதனைகளை தருகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த நற்போதகங்களை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சை ஜீவ வழி என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய போதகம் என்பது சும்மா தடவிட்டு போகிறது அல்ல, அது ஒரு சிச்சை கலந்த போதனையா இருக்கும். சோத்திரிக்கிறோம். போதக சிச்சை. ஆண்டவர் போதிக்கும் பொழுது சில நேரம் நம்மை கண்டித்து உணர்த்துவா. சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நம்மை சரிபடுத்தும்படி சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகள் சோத்திரிக்கிறோம் நமக்கு எதிரடையாக கூட வரும். ஆண்டவர் அன்றைக்கு சோத்திரிக்கிறோம் யோனாவை குறித்து நினைவேவுக்கு சொல்லும்போது அந்த நினைவேவுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சோத்திரிக்கிறோம். சில நேரம் நிறைய பேர் நினைக்கிறாரா, ஆண்டவர் தனக்கு இதமா ஆறுதலா மட்டுமே பேசணும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, அவருடைய போதகம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதும் உங்களுக்கு வழிகாட்டுகிறதும் உங்களுக்கு நன்மை செய்கிறது மட்டுமல்ல, சில நேரம் அந்த போதனைகள் உங்களை சிட்சித்து நடத்தும். அந்த போதக சிச்சை தான் நமக்கு ஜீவ வழியை நமக்கு தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு என்னை சிட்சித்து எனக்கு போதிங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா.
சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பமானபடி செவித்திணையான வார்த்தைகளை மட்டும் கேட்கணும் அப்படி நிறைய பேர் விரும்புவாங்க. பாஸ்டர் கொஞ்சம் காட்டமாக பேசிட்டா அந்த பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறது, அந்த வார்த்தை சரியில்லை அப்படின்னு சொல்கிறது. இல்லை பாஸ்டர் வேணும்னே பேசுகிறாரு, இல்லை யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்படியெல்லாம் அந்த போதனைகளை எடுத்துக்கொள்கிறோம். இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட வார்த்தைகளும் நம்ம கேட்கணும். பைபிள் சொல்லுகிறது, ஞானவான் கடிந்து சொல்லும் வார்த்தைகளை கேட்கும் செவியை உடையவனாய் இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் பூசினது போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதே இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க, பாஸ்டர் என்னையும் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை நீங்கள் கவனிங்க பாஸ்டர், நாங்கள் எங்கள் சிந்தை, எங்கள் வழி, எங்கள் காரியம், நாங்கள் சபைக்கு வர்றது, கத்தரை தேடுறது, ஏதாயினும் குறைகள் உங்களுக்கு தென்படுமானால் கண்டித்து எங்களை உணர்த்துங்க பாஸ்டர், எங்களை சிச்சித்து எங்களோடு பேசுங்க அப்படின்னு ஒரு சில குடும்பம் டைரெக்டாகவே எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சோத்திரிக்கிறோம், எங்களை மேற்பூச்சா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அதை விரும்ப மாட்டாங்க. சோத்திரிக்கிறோம். ஆனால் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே ஸ்தோத்திர போதித்து உங்களுடைய சிச்சித்து எங்களை என்ன செய்யும்? நடத்தும். ஏன்னா அந்த போதனை தான் உங்களை ஜீவ வழிக்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கூட பைபிளில் போட்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கூட சொல்லும் பொழுது, சோத்திர பயமுண்டாக்கும்படி கடிந்து பேசு அப்படின்னு சொல்றாரு. சோத்திரம். அல்லேலூயா. தோத்திரம். சில நேரங்களில் பாருங்கள், நமக்கு ஒருத்தவங்களை பற்றி அக்கறை இல்லை, இன்னொருத்தவங்களை பற்றி நமக்கு எந்த அக்கறை இல்லைன்னா அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப காட்டமாக பேச மாட்டோம், பாலிஷாக பேசிட்டு நம்ம போயிடுவோம். சோத்திரிக்கு நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு போயிடுவோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள், நமக்குரியவர்கள், சோத்திரிக்கிறோம், அவங்க நமக்கு புரோஜனமானவர்கள்னு சொன்னால் அவங்க தவறுகளை நாம் உணர்த்தி சோத்திரிக்கிறோம், அவங்கள சிட்சித்து, ஏன்னா அவங்க மேலே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம கண்டித்து நடத்துவோம். சில நேரம் பாருங்க, நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன், சோத்திரிக்கிறோம், தாம் பெற்ற பிள்ளைய சோத்திரிக்கிற அம்மா ரொம்ப கண்டித்து நடத்துவாங்க. சோத்திரிக்கிறோம், ரொம்ப சீரியஸாக நடத்துவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் சோத்திரிக்கிறோம், அந்த பிள்ளையை வச்சு வேலை வாங்கிறதுக்காக அவன் அன்பாக பேசுவான், இதமாக பேசுவான். ராஜா கண்ணு அந்த வேலையை சரியாப்பா, வாப்பா எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஆமாப்பா, நம்ம பிள்ளைக்கு என்ன நினைக்குன்னா, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண்டி எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, ஆனால் அம்மா எப்போதும் என்னை திட்டுறாங்க, அடிக்க வராங்க, ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை, எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லை. பக்கத்து வீட்டு அங்கிள் எவ்வளோ அன்பாக பேசுகிறாரு, பக்கத்து வீட்டு ஆண்டி எவ்வளோ பேசுகிறாங்க. அவன் அன்பாக பேசி பேசி உன் சூப்பை உறிஞ்சிருவான். தோத்திரம். அவன் அன்பாக பேசி பேசி உன்னை வேலை வாங்குவான். சோத்திரிக்கிறான், உன்னை அன்பாக பேசி பேசி உன்னை கறக்க பார்ப்பான். உனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் அவன் கட்ட போகிறதில்ல, உனக்கு நல்ல நாளில் துணிமணி எடுத்து கொடுக்க போகிறதில்ல, உனக்கு சொத்து பற்றி எதுவும் எழுதி வைக்க போகிறதில்ல. சோத்திரிக்கிறான். ஆனால் உன்னுடைய தாயின் தகப்பட அப்படி இல்லை. அவங்க உன்னை கண்டித்து பேசினாலும் எல்லா நன்மையும் உனக்கு அவங்க தான் செய்கிறவங்க. அல்லேலூயா. அதே நேரம் பிசாசு ரொம்ப ஆறுதலாக பேசுவான். சோத்திரம், ரொம்ப இன்பமாக பேசுவான், ரொம்ப சோத்திரிக்கிறோம் உனக்கு விருப்பமாக பேசுவான். ஆனால் கடைசியில் பாதாளத்துக்கு நரகத்துக்கு உன்னை தள்ளிடுவான். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் காட்டமாக தான் பேசுவார், கடிந்து தான் பேசுவார், சிச்சித்து தான் பேசுவார். ஆனால் பரலோகம் போய் கொண்டு போய் சேர்ப்பாரு. அல்லேலூயா. போதக சிச்சையே ஜீவ வழி என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. வெளியில் இருக்கிற பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப சிஸ்டர், நீங்கள் ரொம்ப அப்படி சிஸ்டர், ரொம்ப இப்படி சிஸ்டர். ஆனால் சபையில் வர பாஸ்டர் உங்களை இடித்து தான் பேசுவார். ஏன்னா அவருக்கு உங்கள் ஆத்மாவின் மேலே அக்கறை இல்லை, ஆனால் எனக்கு உங்கள் ஆத்மாவின் மேல் உத்தரவாதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு தகப்பனும் எந்த பிள்ளையை நேசிக்கிறானோ அந்த பிள்ளையை சிட்சித்து நடத்துகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களை ஒருத்தர் சிட்சித்து நடத்துறானா அவங்க உங்க நல்வாழ்க்கையை விரும்புறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால பைபிள் சொல்லுகிறது, போதக சிட்சையே ஜீவ வழியா இருக்கிறது. ஆண்டவர் எப்படி போதிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 90:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்குது.
எங்க இருதயம் என்ன இருதயமாய் மாறும்படி, ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு போதித்தருளும். ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு இருதயம் இருக்கு, ஆனா அந்த இருதயம் ஞான இருதயமாய் மாற வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஞான இருதயம். நிறைய பேருக்கு இருதயம் இருக்கு, அந்த இருதயத்துல என்ன இல்லைங்க, ஞானம் இல்லை. அப்ப இருதயம் எப்ப ஞான இருதயமா மாறும்னா, நாம அவரால் போதிக்கப்படும் பொழுது. ஆமென். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கும் பொழுது சாதாரண இருதயமா இருக்கிற நம்முடைய இருதயம் என்ன இருதயமாய் மாறும், ஞான இருதயமாய் மாறும். நாட்களை எண்ணுகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கும். ரொம்ப ஷார்ப்பா நாம இருப்போம், ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். ஒருத்தவங்க சொன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்க, இது சரியா இது சரியில்லையா, எதை எடுக்கணும் எதை விடணும் என்கிற ஒரு தெளிவான இருதயத்தோடு நீங்க இருப்பீங்க எப்போ அவரால் நீங்கள் போதிக்கப்படும் பொழுது. அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள் 9:9 சொல்லுது, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேர்வான்னு போட்டிருக்கிறது. சோத்திரம். அப்போ ஞானம் உள்ள இருதயமா இருந்துச்சுன்னா நீங்க போதகத்தை கேட்டு கேட்டு நீங்கள் ஞானத்திலே தேறுவீர்கள். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, வளருவீர்கள். ஞானம் இல்லாதவனுக்கு போதிச்சா அந்த போதனை அவன் அற்பமா எண்ணுவான், அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் இருதயம் உலகத்தோடு கனெக்டிங்ல இருக்குது. சோத்திரிக்கிறோம். ஆனால் ஞான இருதயம் உள்ளவங்க தான் கர்த்தருடைய போதனைகளை விரும்புவாங்க. சோத்திரம். அந்த இன்னும் 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 அவர்கள் ஞானத்திலே தேர்வு அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகவும் ஞானத்திலே நாளுக்கு நாள் தேறிக்கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் ஞானத்திலே தேர வேண்டுமானால் அவருடைய போதனைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 5:12 சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு. ஏசப்பா போதகர், நல்ல போதகர், அற்புதமான போதகர். அதே நேரத்தில் அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் போதிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிறைய பேருக்கு போதிக்க தெரியல, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல தெரியல, மற்றவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கூட கர்த்தருடைய வசனங்களை சொல்லி கொடுக்க தெரியல. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சபையில வந்து தேவனுடைய போதனைகளை நீங்க கேட்க 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 நீங்களும் மற்றவர்களுக்கு போதிக்கிற போதகர்களாக மாறுவீர்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் சோதரிக்கிற உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே வெறுமையா சுவிசேஷங்கள், ஆண்டவர் நல்லவர், அவர் உன்னை ஆறுதல் படுத்துகிறார், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன்னு இப்படி பால் உண்ணத்தக்க வார்த்தைகளை மட்டும் நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிற அளவுக்கு நாம் வளர முடியாது. சோதரிக்கிறோம். அப்போ போதகரா மாறணும்னா நல்ல பலமான ஆகாரங்களை, நல்ல ஆழ்ந்த சத்தியங்களை, கர்த்தருடைய வசனங்களை இன்னும் சோதர கூர்மையாய் படிக்கிற அந்த இருதயம் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு அந்த பைபிள் வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை இல்லை. அப்படியே ஒரு பிரசங்க நேரத்திலே தூங்குறது, பிரசங்க நேரத்தை அதை டேஸ்ட் பண்ணி கேட்கறது இல்லை. சோத்திரிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நம்முடைய வசனங்கள் தேனிலும் தெளிதேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேனிலும் நம்முடைய வசனங்கள் எனக்கு மதுரமா இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒரு கொள்ளை பொருள் கிடைத்தால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அப்படியே நம்முடைய வசனத்தில் நான் மகிழுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை அவர் எவ்வளவு என்ஜாய் பண்ணினார் என்பதை 119 சங்கீதத்தில் 176 வசனங்களில் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளினுடைய விவரங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளில் நீங்கள் தேறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அற்புதமான போதகர் என்கிற
அந்த தலைப்புக்கு நேராக நான் வருகிறேன். இன்றைக்கு வேகமாக சில குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் அற்புதமான போதகர். சோத்தரிக்கிறோம். நான் இதுவரைக்கும் உங்களுக்கு முக உரைகளை நான் சொல்லி கொண்டு வந்தேன். சில குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அவர் அற்புதமான போதகர். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் குறிப்பு வெறுமையை மாற்றும் போதகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெறுமையாயிருக்கிற உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு போதகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலியான உன் இருதயத்தை, சோத்தரிக்கிறோம், ஒன்றுமில்லாதிருக்கிற உன் வாழ்க்கையை, வெறுமையாயிருக்கிற உன் வாழ்க்கையை, அவாந்தர வெளியை போல இருக்கிற உன் வாழ்க்கையை, வனாந்தரமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை, நோ நத்திங் என்று சொல்லப்படுகிற நிலைமையில் ஒரு காலி டப்பாவை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நன்மையாய் நிரப்புகிற ஒரு போதகர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வெறுமையை மாற்றுகிற ஒரு போதகர். அவருடைய போதனைகளை நீங்க கேட்டீங்கனாலே வெறுமை மாறி நிறைவு உண்டாகும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் இருதயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வெறுமையா இருக்கு, துக்கமா இருக்கு, என்ன ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன பண்றதுனே எனக்கு தெரியல, சோத்திரம், அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, தனிமையின் உணர்வு எனக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய காரியங்களை சொல்றாங்க. தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் வெறுமையான இருதயமா இருக்குதா? தாவீது சொல்லுகிறார், என் இருதயம், சோத்தரிக்கிறோம், தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி என்ன செய்கிறது? வழிகிறதுன்னு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றாரு. சோத்தரிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கி வழிகிறது, நான் ராஜாவை குறித்து பாடுவேன், என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லுகிறார். என் இருதயம் நல்ல விசேஷங்களால் பொங்குகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிதா? என் உள்ளம் நிரம்பி இருக்கா? பைபிள் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால் என்ன செய்வேன்? நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வெறுமையை என்ன செய்கிறவர்? மாற்றுகிறவர். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற உன் இருதயம் வெறுமையா இருக்கா? உங்க வீடு வெறுமையா இருக்கா? உங்க இருதயம் அப்படியே வெறுமையா இருக்கா? எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியல அப்படி என்கிற சூழ்நிலைமையில் இருக்குதா? சோத்தரிக்கிறோம். அருமையானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, இந்த நம்முடைய தேவன் வெறுமையை என்ன செய்கிறவர்? மாற்றுகிறவர். சோத்தரிக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கெனசரேத் என்கிற ஒரு கடல் நிற்கிறார். ஆண்டவர் நின்ற உடனே திரளான ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வராங்க. எதுக்காக வராங்கன்னா, ஏதோ அப்பம் கொடுப்பாரு, இல்லை அற்புதம் செய்வாரு, இல்லை ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு வந்த பீப்புள் கிடையாது. இங்க வர கூட்டம், இங்க வருகிற திரள் கூட்டம் அவரிடத்திலிருந்து போதனைகளை பெற்றுக்கொள்ளும்படி, வசனங்களை கேட்கும்படிக்கு, வசனத்தை கேட்கவே அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பைபிள் ஸ்டடிக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, வசனத்தை கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை தட்டி வாயை திறந்து, நான் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்கும்படி, அவருடைய வசனத்தை கேட்கும்படி நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நிறைய பேருக்கு அப்படி இல்லை.
எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும், எனக்கு கடனெல்லாம் அடைக்கணும், ஸோ என் கண்ணை ஆண்டவர் திறக்கணும், எனக்கு இவ்வளவு காரியத்தை செய்யணும். ஆண்டவர் அதெல்லாம் செய்கிறவர் தான். ஆனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு முன்பாக நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை பிறகு கர்த்தர் மாற்றுவார். முதல்ல வசனம், அப்புறம்தான் உன் வெறுமையை கர்த்தர் மாற்றுறார். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். இங்கே சீமோன் என்கிற ஒரு பேதுருவை பார்க்கிறோம். இதுதான் பேதுரு ஆண்டவரை முதல் முறையாக அவன் சந்திக்கிறான். இதற்கு முன்பாக பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. சோத்திரிக்கிறோம். பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்கள் என்னவென்று அவனுக்கு தெரியாது. அவரை பார்த்தால் ஏதோ ஒரு பெரியவர், அதனாலதான் ஐயரே என்று சொல்லுகிறார். சோத்திரிக்கிறோம். போதகரே என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? ஐயரே. ஒரு பெரிய மனிதன், பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய மனிதனை போல இருக்கிறார், ஏதோ ஒரு மகானை போல இருக்கிறார், நல்ல வழிகளை சொல்லுகிறவராய் இருக்கிறார் என்று அவர் மேல் ஒரு மதிப்போடு அவன் பார்த்தானே ஒழிய அவர் அகிலாண்டத்தை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் பிற்காலத்திலே தான் பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்றுமை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. இன்றைக்கு முதல் சந்திப்பு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, வசனத்தை கேட்க வராங்க. அந்த நேரங்களில் பைபிள் சொல்லுகிற 2ஆம் வசனம் பாருங்கள். அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை என்ன செய்கிறார்கள்? அலசி கொண்டுதான். வலை வெறுமை, அங்க மீன் ஒண்ணு இல்லை, வெறும் வலை, வெறும் படகு. அவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள், காலியான ஒரு படகு. பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதான் இருந்தது. அது கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். இப்போ அந்த படகை கொஞ்சம் கடலுக்கு உள்ள கொஞ்சம் தள்ளிக்கிட்டு போய் கடல்ல நின்று கொண்டு கரையில் இருக்கிற ஜனங்களோடு பேசுறார். ஏன் அது அப்படி பேசினார் சொன்னா, அந்த காத்து அப்படி வரும் இல்லையா, கடல் காத்து அப்படி போகும் இல்லையா. ஆகவே ஆண்டவர் பேசுவது அப்படியே அந்த காற்றோடு அவர் பேசுவது அப்படியே ஜனங்களுக்கு போகும் என்று அவர் எண்ணினாரோ என்னவோ. கரையில நின்று கரையில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் பேசாமல் அந்த படகை கடலிலே தள்ள வைத்து கடலில் இருந்து கொண்டு ஆண்டவர் கரையில் இருக்கிற ஜனங்களோடு அவர் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்படி பேசும்போது வசனத்தை கேட்க நிறைய பேர் வந்தாங்க. அதில் பேதுருவும் ஒருவனும் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அல்லேலூயா. அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது பேதுருவின் நிலை என்ன தெரியுமா? அவன் ராத்திரியெல்லாம் வலையை போட்டிருக்கிறான். ராத்திரியெல்லாம் தன்னுடைய ஞானத்தை, அறிவை, தன்னுடைய அந்த மீனவன் என்கிற அந்த டெக்னிக்கை எல்லாம் பயன்படுத்தி ஒரு மீனை கூட அவனால் பிடிக்க முடியாமல் வெறுமையான வலையோடு, வெறுமையான படகோடு தோல்வி அடைந்தவனாய் அவன் கரையில நிற்கிற நேரம்தான் அந்த நேரம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய அந்த பிரசங்கங்கள், அந்த போதகங்கள் நிறைய பேர் கேட்டாங்களேவா. அந்த கூட்டத்தில் இந்த பேதுருவும் ஒருவன். ஆரம்பத்தில் சோத்திரிக்கிறோம், மற்றவங்கெல்லாம் வசனம் கேட்கறதுக்காகவே வந்தாங்க. ஆனால் அந்த இடத்தில் அவன் வலையை அலசிக்கொண்டே அந்த வார்த்தைகளை அவன் கேட்டான். சோத்திரிக்கிறோம். அவன் வலையை அலசி கொண்டிருந்தாலும் அவர் பேசின வார்த்தை அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. அந்த பேசின வார்த்தை அவன் இருதயத்தை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அந்த வார்த்தை அவனை சோத்திரம் மகிழ்ச்சிக்குள்ள படுத்துறது. ஏனென்றால் ஆண்டவர் பேசினால் எந்த இருதயத்துக்குள்ள ஒரு ஆறுதல் வரும். அல்லேலூயா. அப்படி நிறைய வார்த்தைகளை பேசினாரு. அவரை மாதிரி பேச முடியுமா? அவருடைய போதகம் எவ்வளோ அருமையானது. அவர் பேசுறாரு. அவர் படவில உட்கார்ந்து பேசுறாரு. எல்லாரும் ஜனங்களுக்கும் போதகம் பண்ணாரு. போதகம் பண்ணி முடிச்சார். இதான் விஷயம். இப்போ என்னென்னமோ பேசினார் ஆண்டவர். பிரசங்கத்தை தொடங்கினாரு. பிரசங்கத்தை என்ன செஞ்சாரு? முடிச்சார். நிறைய பேருக்கு தொடங்க தெரியும், முடிக்க தெரியாது. முடிக்க தெரிஞ்சவனுக்கு தொடங்க தெரியாது. ஆனா இவருக்கு தொடங்கவும் தெரியும், முடிக்கவும் தெரியும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலவங்க சொல்லுவாங்க, எப்படி தொடங்குறது தான் தெரியல அப்படின்வாங்க. ஆனா சிலவங்க தொடங்குவாங்க, அவங்க முடிக்கவே மாட்டாங்க. வாட்சையும் பார்க்க மாட்டாங்க, டைமையும் பார்க்க மாட்டாங்க. அம்மாட்டுன்னு போயிட்டு இருக்கோம். தோத்திருக்கிறோம். அந்த முடிவு அவங்களுக்கு நேராக வர தெரியாது. சோத்திருக்கிறோம். சரியா முடிக்க தெரியாது.
சிலவங்களுக்கு முடிக்க தெரியும், என்ன செய்ய தெரியாது, தொடங்க தெரியாது. ஆனா ஆண்டவர் தொடக்க தெரியும், முடிக்க தெரியும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு, அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லா காலங்களையும் அறிந்தவர், பேசி முடித்தார். பைபிள் சொல்கிறது பாருங்க, 4ஆம் வசனத்தில், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி அப்படின்னு இருக்கு. முதல்ல பிரசங்கம், அப்புறம் தான் பேச்சுவார்த்தை. தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை எவன் ஒருவன் கேட்கிறானோ கேட்டவனுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரசங்கத்தையே கேட்க மாட்டோம், வார்த்தையே கேட்க மாட்டோம், ஆனா ஆண்டவர் மட்டும் எனக்கு அற்புதம் செய்யணும், அதெல்லாம் முடியவே முடியாது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க விருப்பமில்லாத உன் வாழ்க்கையில கர்த்தர் உன் வெறுமையை மாற்ற முடியாது. உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமானால், உன் வெறுமையை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால், உன் படகை ஆண்டவர் நிரப்ப வேண்டுமானால், உன் வலைகளை நன்மையினால் நிரப்ப வேண்டுமானால், அவருடைய போதனைகளை கேட்கிற காது உனக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவன் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கேட்டானோ புரியாமல் கேட்டானோ, கேட்டான், சோத்தரிக்கிறான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவன் மட்டும் பாக்கியவான் இல்ல, இந்த வசனத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவனும் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதல்ல வசனத்தை கேட்கணும், கேட்கிறவர்களாய் இருக்கணும். ஆனதான் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-25 சொல்லுகிறது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு என்ன செய்வேன், ஒப்பிடுவேன். அடுத்த வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஒருவன் செய்வானானால் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவ பாருங்க, லூக்காவில் 5 அவர் போதகம் பண்ணி முடிச்ச பிறகு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலையை என்ன செய்ய. பேதுரு ஆண்டவர்கிட்ட, நான் ராத்திரியெல்லாம் வலையை போட்டேன், கடல்ல போனேன், ஒரு மீன் எனக்கு அகப்படலைன்னு அவன் சொல்லலை. எந்த ரெக்வஸ்டும் வைக்கல, எந்த வேண்டுதலையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல. நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்களானால் நீங்கள் சொல்லாமலேயே உங்களுடைய குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் வெறுமையா இருக்குது, ஏன் நிறைவுக்கு நேரம் உங்களால் போக முடியலன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அந்த செவியும் இல்லை, இருதயமும் இல்லை. சில நேரம் பிரசங்கத்தில் தூங்குறது, அந்த பிரசங்கத்தை கவனமாக கேட்கறது இல்லை, அந்த பிரசங்கத்தில் ஒரு ஆவல் இல்லை. மரியாதை பாருங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தால், அப்படிதான் பைபிளை போடு, கேட்டால்னு வரல, கேட்டுக்கொண்டே இருந்தால். continually she listened the word of God. அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாரோ, அடுத்த வார்த்தை என்ன சொல்வாரோ என்று ஆவலோடே கேட்டுக்கொண்டிருந்தால் என்று பைபிள் சொல்லுகிறது. வசனத்தை கேட்ட மரியாளுக்குத்தான் கர்த்தர் நல்ல பங்கை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. பவுல் பிரசங்கம் பண்றாரு, நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆனால் அங்கே லீதியாள் என்கிற ஒரு பெண்மணியை ஆவியானவர் பைபிள் எழுதுறார். அப்படின்னா என்ன, என்னுடைய தியானம் என்னன்னா, மற்றவர்கள் கேட்டதை விட இவள் அந்த வார்த்தைகளை கேட்டது ரொம்ப ஆழமானது. தேவனுடைய வார்த்தையை மிகுந்த விசுவாசத்தோடு, மிகுந்த நம்பிக்கையோடு அவள் அந்த வார்த்தையை பற்றி கொண்டே கேட்கிறாள்.
பைபிள் சொல்லுகிறது, பவுல் சொன்ன வார்த்தைகளை இன்னும் அவள் கேட்கும்படிக்கு தேவன் லீதியாளின் இருதயத்தை என்ன செய்தார்? திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு, சோத்திரிக்கிறோம். ஒரு சப்பானி கூட அந்த வார்த்தையை என்ன செய்துக்கிட்டு இருக்கான்? கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனா அந்த சப்பானியை தான் பைபிள்ல ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே சோத்திரிக்கிறோம், அவன் தேவனுக்கு ஏற்ற ஒரு விசுவாசம் அவனில் இருக்கிறது என்று பவுல் கண்டு தோத்திரம் விசுவாசத்தோட இந்த வார்த்தை கேட்டிருக்கிறான். அவனுக்கு இயேசுநாதருடைய வார்த்தை முன்ன பின்ன தெரியவே தெரியாது. அவன் ஒரு புறஜாதியான். வீதியில உட்கார்ந்து பவுல் பேசுறத கேட்கிறான். ஆனா எல்லாரும் ஒண்ணும் அதிகமா கேட்கிறாங்க. இவன் நம்பிக்கையோடு அதை கேட்டான், விசுவாசத்தோடு கேட்டான். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை கேட்கும் போதே இந்த வார்த்தை நல்லா இருக்குதே, இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்ன தாழ்த்துறேன், இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லப்படுது என்று அவன் அப்படியே கேட்டிருப்பான் போல. அந்த வார்த்தையை கேட்டவனுக்கு அப்புறம் அற்புதம். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, வீதியில உட்காந்துருக்கான் ஒருத்தவன். அவனுக்கு சபையில கிடையாது, அவன் சர்ச்சுக்கும் போனது கிடையாது, அவனுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. இப்ப பவுல் பேசுறதை வச்சுதான் இயேசுவே அவன் விசுவாசிக்கிறான், வார்த்தையில விசுவாசிக்கிறான். சப்பானியா இருக்கிறவன் என்ன அடைஞ்சிட்டான்? சுகம் அடைஞ்சிட்டான். சகரியா என்கிற ஒரு பிரதான ஆசாரியன், கோயில் குளம் பைபிள் ஆண்டவர் ஆசாரி ஆசாரியன் சர்ச்சின் இப்படியே இருக்கிற ஆளு, அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்ய போகிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஆனா போனவர் திரும்பி வரும்போது ஊமையா வெளியே வர்றாரு. சோத்திரிக்கணும், தோத்திரம். நல்லா கவனிங்க. அங்க உள்ள என்ன சொல்றாரு? நான் சொன்ன வார்த்தையை நீ விசுவாசிக்காததுனால இந்த அற்புதம் நடைபெறுகிற வரைக்கும் நீ எப்படிப்பட்டவனாய் இருப்பாய்? ஊமையா இருப்பாய். விசுவாசம் இல்ல, பேரு பெரிய பாஸ்டர், பெரிய ஆசாரியன், தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவன் விசுவாசிக்காததுனால நல்லா போனவன் ஊமையா திரும்பி வரான். ஆனா ரோட்டோர உட்காந்து கொண்டிருந்த முன்ன பின்ன இயேசுநாதரை பத்தி ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டதுனால, நம்பிக்கையோடு கேட்டதுனால அவனுடைய சப்பானி தனத்திலிருந்து கர்த்தர் அற்புதம் செய்தான். அல்லேலூயா. சில நேரம் பாருங்க, இந்த சர்ச்சிலேயே உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப கொழுப்பேறி போயிருக்கும். எல்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் என்ன. ஆனா சர்ச்சுக்கு ஒரு புதுசா வருவான், அவனை டச் பண்ணாத. சில நேரங்களில் நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் என்கிற ஒரு இருமாப்பம் நம்முடைய இருதயத்தில் வருது. சோத்திரிக்கிறோம். அசால்ட்டா கேட்கறது வசனத்தை. நான் சொல்றேங்க, சத்தம் வேணாலும் நித்திய ஜீவதாசு தான் இருக்கலாம், ஆனா வார்த்தை வானத்தையும் பூமியை உண்டாக்குனது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க சபையில உட்காந்து ஒரு பிரசங்கத்தை அலட்சியம் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க பேசுறத உங்க பிள்ளை வீட்டில் அலட்சியம் பண்ணிட்டு போவோம். அவ்வளவுதான். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். சோதரர், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிறவன் அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் என்ன செய்யவே இல்லை? அறியவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை எல்லாரோடு கூட சேர்ந்து பேதுருவும் கேட்டான். ஆமென்னு சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் கவனிங்க. அப்போ கேட்டோன்னே ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உன் வலைகளை போடு. சோத்திரிக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் என்ன செய்யப்படவில்லை, அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன். ஹல்லேலூயா. வேற யார் சொல்லியிருந்தாலும் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வார்த்தையை நான் இவ்வளவு நேரம் கேட்டதுனால உங்க வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தை மகிமை என்று நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய போதனைகள் என் வெறுமையை மாற்றும் என்று அறிந்திருக்கிறேன். உம்முடைய போதனைகள் என்னுடைய படகை நிரப்பும் என்று அறிந்திருக்கிறேன். காலியான பாத்திரமா இருக்கிற என் வாழ்க்கைய, ஒன்றுமில்லாத இருக்கிற என் வாழ்க்கைய உங்க வார்த்தை நிரப்பும் என்று நான் நம்பி இருக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் அவர் பேசினார்னு தெரியல. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. இந்த வார்த்தை என் வெறுமையை என்ன செய்யும்? மாற்றும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையை நிரப்பும் என்பதை அவன் அறிந்தான். நான் சொல்லுகிறேன்,
இந்த உலகத்துல எந்த போதனைகளும் உன்னை நிரப்பாது. ஆனால் கர்த்தருடைய போதனைகளை ஒருவன் கேட்பானால், கர்த்தருடைய போதனையை நீ கேட்கிற ஒரு நபராய் இருப்பாயானால் உன் பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புவார். ஆமென்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பு. நான் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்க உனக்கு யோக்கியதை இல்லை என்றால் உன் ஜெபத்தை கேட்க எனக்கு அவசியம் இல்லை. கவனிக்கணும். இது இப்போ ஆண்டவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் பேசுகிறதை நீ விருப்பமாய் கேட்கவில்லை என்றால் நீ முட்டி போட்டு ஜெபிக்கிறதை நான் கேட்க எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயம் இருக்கணும். ஜெபமும் பைபிள் ரீடிங் ஒன்றா இருக்கணும். சில வந்து பைபிள் 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 அதிலேயே இருப்பாங்க, ஆனால் ஜெபமே இருக்காது. ஜெபமே இல்லாத உன் பைபிள் வாசிப்பு புண்ணியம் இல்லை. வெறும் ஜபம் 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 ஜபம், பைபிள் வாசிப்பே இல்லை. சோத்தரிக்கிறோம். ஜெபிக்கிற நீ பைபிள் வாசிக்கவில்லை என்றால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவில்லை. எந்த அளவிற்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு பைபிள், எந்த அளவுக்கு பைபிளோ அந்த அளவுக்கு ஜெபம். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த வாழ்க்கையில ஜெபமும் வேத வாசிப்பும் சமதளவு இருக்க வேண்டும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்குற ஒரு சில பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்றேன், வசனத்தை வந்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நல்லது. நானும் ஆராய்ச்சி பண்றேன், நானும் பைபிள் வாசிக்கிறேன். சில நேரம் பைபிளை முழுகிட்டேன்னா எனக்கு பசியே எடுக்காது, என்ன டைம் ஆச்சுன்னே தெரியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு காரியம். அதே மாதிரி தான் ஜபம் பண்றதுலயும் நம்ம அப்படி போயிடணும். ஜபம்னா அதுலயும் ஆழத்துல போகணும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பறவைக்கு ரெண்டு சிறகுகள் இருக்கிறது போல ஒன்னு பைபிள், இன்னொன்னு ஜபம். அந்த ரெண்டு சிறகுகளை அசைக்கும் போதுதான் உன்னத அனுபவங்கள் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. நெகோமியாவின் காலத்தில் ஒரு ஜாமம் மட்டும் வேத வாசிப்பு, ஒரு ஜாமம் மட்டும் நாங்கள் ஜெபம் பண்ணினோம். சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் 4 மணி நேரம்னு சொல்றாங்க. ஆகவே அவ பாருங்க, ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ பைபிள் வாசிப்பு, அடுத்த ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஜபம். இப்படிதான் நெகோமியாவின் காலத்துல ஜனங்கள் உபவாசம் பண்ணார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வேதத்தை யார் கேட்கிறாங்களோ அவங்க ஜெபிக்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் வெறுமையை மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு சொல்றத காதுள்ள நீ கேட்காம கர்த்தருடைய வசனம் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிக்கிட்டு, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது செல்போன் பார்த்துக்கிட்டு, கர்த்தருடைய வசனம் பிரசங்கம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேசுறது, எழுந்து போடுறது உட்கார்றது, எழுந்து போறது உட்கார்றதுமா இருந்துச்சுன்னா கர்த்தர் பார்ப்பாரு, என்னுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற வேளையில் இவன் இவ்வளவு நிர்விசாரமா இருக்கிறான், இவ்வளவு தெனாப்டா இருக்கிறான், இவன் ஜெபம் பண்றதுக்கு நான் உனக்கு பதில் சொல்றோமான்னு கர்த்தர் நம்மை குறித்து யோசிச்சிடக்கூடாது. மனாசேயோடு ஆண்டவர் பேசினாரா? 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10-11 வாசி பாருங்க. கர்த்தர் ஜனத்தோடும் மனாசேயோடும் பேசின போதிலும் அதை கவனியாதே போனபடினால் கர்த்தர் அவன் மேல் சிறையிருப்பை வரப்பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத ஒருவனுக்கு சோத்திரம், உன் வார்த்தையை அவர் கேட்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்கவில்லை என்றால், அவர் எனக்கு சொல்லுகிற உபதேசத்தை நான் கேட்கவில்லை என்றால் என் ஜெபத்தையும் அவர் கேட்க மாட்டார். அவருடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்க வேண்டுமானால் அவருடைய போதகத்தை நான் கேட்கிறவனா இருக்க வேண்டும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கானாவூர்ல பாருங்க, கானாவூர்ல குறைவு, கானாவூர்ல ரசம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ரசம் தீர்ந்துக்கிட்டே வருது. அதுவும் கல்யாண வீடு. கல்யாண வீட்டில் சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். பொண்ணுக்கு என்ன போட்டாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன போட்டாங்க, என்ன மண்டபம் எடுத்தாங்க, என்ன டெக்கரேஷன் பண்ணாங்க, அதெல்லாம் வந்திருக்கிற விருந்தாளிக்கு பெருசு இல்லை. நல்ல பிரியாணியை போட்டாங்களா,
பீஸு வெந்திருந்ததா? பக்காவான பீஸு நமக்கு வந்ததா? அந்த நேரத்தில் பேக்கப் கீக்க தூக்கி போட்டான்னு வச்சுங்க, ஆள் சொல்லுவான், என்னை பார்த்து வேணும்னே எனக்கு பேக்கப் போட்டுட்டான் அப்படின்வாங்க. தோத்திரம். எனக்கு மட்டும் எலும்பை போட்டுட்டான், எனக்கு மட்டும் கழுத்தை வச்சுட்டான்னு அந்த கல்யாணத்தையும் அவன் சபிச்சிட்டு போயிடுவான். தோத்திரம். சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு ஒருத்தன் போடலாம், இவன்லாம் இவன் கல்யாணம் மூஞ்சி முகரைக்கு ஒரு கல்யாண கேடு வேறன்ட்டு நேரில் நல்லா இருக்கிறன்ட்டு மொய்யை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போட்டாவளை சிரிச்சிட்டு போகிற வழியெல்லாம் கழுவி ஊற்றின்னு போவான். தோத்திரம். அல்லேலூயா. அதே நேரத்தில் அங்கே மண்டபம் நல்லா இல்லையோ, பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இல்லையோ, சாப்பாட்டை நீங்கள் ஒழுங்காக போட்டிங்கன்னா உங்களை பாராட்டி தள்ளுவான். தோத்திரம். நீங்கள் போட்ட சாப்பாடு மாரி எவனும் போடலன்னுவான். காணா ஒரு கல்யாணங்க, வந்த விருந்தாளிக்கு நீ திராட்சை ரசத்தை கொடுக்கலனா அது உனக்கு அவமானமாக போயிடும். குறைஞ்சிக்கிட்டே வருது. மறுபடியும் திராட்சை ரசத்தெல்லாம் நீ மேட் பண்ணி கொடுக்குற வழக்கு வந்த விருந்தாடி காத்திருக்க மாட்டான், அது அவனுக்கு அவமானமாக இருக்கும். இந்த இருங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா எவனை நிற்க மாட்டான். அப்படிதான் ஒரு கல்யாணத்தில் நானும் நம்முடைய பெரிய சபை மூப்பரையாகவும் போயிருக்கிறோம், வெளியூருக்கு போயிருக்கிறோம். எங்களுக்காக ரொம்ப பசி. சரி அடிச்சுக்கிட்டு நாங்கள் போகாமல் நம்ம எல்லோரும் போட்டோம், பின்னாடி போய் சாப்பிட்லான்னு தோத்திரம் போகிறோம். சாப்பாடு இப்போ தான் எல்லாம் தீர்ந்துடுது, மறுபடியும் செஞ்சுன்னு இருக்கிறாங்கன்றாங்க. தோத்திரங்கிறோம். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் சேர்ந்தோம். சோத்திரம். இப்போ கல்யாணத்தில் சாப்பாடு ரொம்ப முக்கியம். அப்போது மரியாள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, குறைவுபட்டிருக்கு, வந்திருக்கிற விருந்தாளியை பார்த்தா ரசம் போதாது, தீர்ந்துடும், இந்த கல்யாணம் விட்டார் வெக்கப்பட்டுருவாங்க போல அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் என்ன செய்யல, வரல, போய் உட்காருங்கன்ட்டார். ஆனால் மரியாள் போய் வேலைக்காரன் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதான் போதனை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை படியே செய்யுங்கள், ஏனென்றால் அவர் நல்ல போதகர். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் போதிப்பார். ஆமென். அந்த போதனை உனக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி இருக்கலாம், சில நேரம் அந்த போதனை உனக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், சில நேரம் அந்த போதனை உன்னால கடைபிடிக்க முடியாதா இருக்கலாம். அந்த போதனை தான் உன் வெறுமையை நிறைவாக்க போகுது. ஹல்லேலூயா. திடீர்னு அமைதியா இருந்த இயேசு இப்போது வாயை திறந்து பேசுறார். வேலைக்காரனை கூப்பிடுறாரு, இங்க வாங்கப்பா அப்படின்றார். உடனே நின்ட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஆலோசனை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதான் போதனை. உடனே கச்சாடிகளை கொண்டு வாருங்கள் என்றார். அந்த கச்சாடி என்னன்னா, யூதர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அடிக்கடி கைகளை கழுவார்கள். அந்த பழக்க யூதர்களுக்கு வீட்டுக்கு உள்ள வந்தாலும் வெளியில போனாலும் அடிக்கடி கைகளை கால்களை கழுவுவதற்காய் பயன்படுத்தப்படுகிற ஒரு கனவீனமான ஒரு அற்பமான ஒரு கச்சாடி தான் அது. அந்த கச்சாடி 6 கொண்டு வையின்றார். தோத்திரம். புரியல, ஆனால் போதனையை கேட்கணும். எடுத்துட்டு வச்சுட்டாங்க. இதில் தண்ணியை கொண்டு ஊற்றுங்க அப்படின்றார். சோத்தரிக்கிறோம். குடமாக கொண்டு என்ன ஊற்றுறான்? தேவை என்னதுங்க? திராட்சை ரசம். ஆனால் இவர் எதை ஊற்ற சொல்கிறாரு? தண்ணியை ஊற்ற சொல்ற. சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. போதனை கேட்டுத்தான் ஆகணும். அல்லேலூயா. ஊத்தியாச்சா? எல்லாம் நிரம்பிருச்சு ஏசையா. இப்போ இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்க. செய்யவே முடியாது. வேலைக்காரங்க இதுவரைக்கும் இங்கிருந்து திராட்சை ரசத்தை மொண்டு இவங்க தான் யாருக்கிட்ட போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? பந்தி விசாரிப்புக்கார்ட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பந்தி விசாரிப்புக்கார்ட்ட கொடுக்கறதுக்கு இப்போ திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. இப்போ இந்த தண்ணியை மொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றாரு. தோத்துரைக்கிறோம். இதை எடுத்துட்டு போங்க, இது போகும்போதே ரசமா மாறிடணும்னு சொல்ல, இதை மொண்டு எங்க போய் கொடுங்க. ஆனா இதை கீழ்ப்படியவே முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அவர் போதனையை கேட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. இவங்க கொண்டு போய் அந்த தண்ணியை, ஒருவேளை நான் மனதில் யோசிச்சு பார்க்குறேன், அவன் மனசில் என்னென்ன ஓடி இருக்குமோன்னு தெரியல. என்னடா இது, மரியா அம்மா வேற இப்படி சொல்லிவிட்டாங்க, நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனை கொடுத்தா அவன் நம்மளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க மாட்டானா என்று சோத்திரிக்கிறோம். அவருடைய உள்ளத்தில் ஒரு யோசனை இருக்கும். ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவ்வளோதான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, பந்தி விசாரிப்புக்காரன் அவன் ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கிறான். இவன் பாத்திரத்தில் இருக்கிறத ஊத்துறான் பாருங்க. தண்ணி ஊத்தல, திராட்சை ரசமா வருது.
கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய உபதேசத்தை நீ கேட்பாயானால் உன் வாழ்க்கை வெறுமையை ஆண்டவர் மாற்றுவார். எல்லாரும் சொல்லுங்கள், மனிதன் தண்ணீரால் நிரப்பின கச்சாடியை ஆண்டவர் திராட்சரசமாய் நிரப்பினார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்பெல்லாம் டேப் ரெக்கார்டு காலம். அப்போ கூட எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்டு கிடையாது. சோத்திரம். ராஜமாணிக்கம் பிரதர் ஒரு டேப் ரெக்கார்டு ஒன்று வச்சுருப்பார். அவருக்கு புதன்கிழமையான ஒரு லீவு கிடைக்கும். அப்போ அந்த டேப் ரெக்கார்டு எங்கள் வீட்டுக்கு வரும். இது ஒரு சம்பவம். அந்த டேப் ரெக்கார்டில் பாட்டை போட்டு கேட்போம். அப்போது ஆண்டவருடைய பாடெல்லாம் போட்டு கேட்பேன். எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்டு கூட கிடையாது. சோத்திரிக்கிறோம். ஒரு டேப் ரெக்கார்டு இருந்தது, அதை யாராவது திருடின்னு போயிட்டாங்க. அது ஒரு கதை, தோத்திரம். ஆனால் இந்த ஒரு டேப் ரெக்கார்டு நானும் ராஜமாணிக்கும் மாற்றி மாற்றி அதை யூஸ் பண்ணுறோம் ஒரு காலத்தில். சோத்திரம். அப்போது கேசட் இருந்தால் தானே போட்டு பார்க்குறது. இப்போ சில கேசட்லாம் இருக்கும். ஏதாவது கேசட் இருந்தால் போட்டு கேட்கலாம். ஒரு வீட்டு விசிட்டிங் போனால் 5 சோத்திரிக்கிற கிலோ பை, அந்த பை நிறைய கேசட் இருக்குது. அப்போ நான் இந்த பை நிறைய கேசட் இருக்கு. உடனே சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் வேணுமா பாஸ்டர்? ஓ, என்ன பை நிறைய கேசட் இருக்குது, எல்லாம் ஆண்டோடைய பாடுது. ஆமாம், எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உண்மையாக சொல்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக அந்த பையில் இருக்கிற கேசட்லாம் எடுத்துன்னு அதில் என்னென்ன பாட்டு இருக்கிறத கேட்டுருவோம், செஞ்சிருவான்னு எடுத்துருவோம். அந்த போட்டால் ரீலாக இருந்து போயிரு கிடக்குது. ஒன்று நெட்டு இல்லை, ஒன்று ஹெட்டு கிடையாது, இன்னொன்று கைட்டின்னு கிடக்குது. அப்படியே போட்டாலும் தான் சத்தம் கேட்குது, பாட்டு கேட்கல. அந்த 5 கிலோவில் இருக்கிற பையில் இருக்கிற ஒரு கேசட்டு கூட என்ன செய்யலை, பாடலை. மனுஷன் எனக்கு நிரப்பித்தான் கொடுத்தான், ஆனால் புண்ணியமே இல்லை. ஆனால் கர்த்தர் நிரப்புனா அது புண்ணியமா இருக்கும். அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. மனுஷன் நிறைவா கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒன்றுத்துக்கும் என்ன செய்யாது, பிரயோஜனப்படாது. ஆனால் அவர் தந்தா அது நன்மையா இருக்கும், இன்பமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆதரவா இருக்கும். அது அல்லேலூயா. தண்ணியை கொண்டு வந்து நிரப்ப சொன்னாங்க. இப்ப போய் அதை பந்து விசாரிப்புக்காரங்க கொடு அப்படின்னு கொடுத்தா அது என்னவா வந்து மாறி இருக்குதுங்க, திராட்சரசம். அது என்ன திராட்சரசம் தெரியுமா? மனிதன் செய்த திராட்சரசத்தின் ருசியை பார்க்கிலும் இந்த திராட்சரசத்தின் ருசி அதிகமாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? அந்த வீட்டார் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தார்கள், கேட்டார்கள். இங்க பாருங்க, பேதுரு சோதரர் சொல்றான், உங்க வார்த்தையின்படியே என்ன செய்கிறேன், போடுகிறேன். உங்களுடைய உபதேசத்தை நான் இதுவரைக்கும் கேட்டேன், உங்களுடைய உபதேசத்தின் மேல் எனக்கு விசுவாசம் இருக்கு. எனக்கு ஒன்று தெரியும், என்னுடைய வெறுமையை உம்முடைய வார்த்தை மாற்றும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா என்று சொல்லி 6ஆம் வசனம், அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார். ஒரு மீனும் அகப்படவில்லை என்று சொன்ன பேதுருவுக்கு எத்தனை மீனுங்க? மிகுதியான மீன். நோ எவாலுவேட், நோ கால்குலேட் என்று சொல்லக்கூடிய எண்ணிலடங்கு ஆசீர்வாதம். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழ்ந்து போகத்தக்கதா என்ன செய்தார்கள். இதுவரைக்கும் பேதுரு வலை நிறைய மீன் பிடித்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தான் படகு நிறைய மீனை அவன் பிடித்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் வலை நிரம்புறதே அதிசயம், வலையை மட்டும் நிரப்பல, அவன் படகுகளையே கர்த்தர் நிரப்பினான். அவன் படகு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிறவனுடைய படகையும் கர்த்தர் என்ன செய்தார், நிரப்பினார். ஆமென்னு சொல்லுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, அப்பொழுது கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். அது கவனிக்கணும். 2ஆம் வசனத்தில் எத்தனை படகு இருந்துச்சு? அங்கே 2 படகு தான் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை 7 படகு அங்கே இருந்த அந்த 7ஐயும் கர்த்தர் நிரப்பியிருப்பார் போல. அங்கே இருந்ததே 2 படகு தான். அந்த 2 படகையும் நிரப்பினார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நிரப்புவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு நிரப்ப நீங்கள் இடம் அளிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நிரப்புவார். எப்பொழுது? அவருடைய உபதேசத்தை நீங்கள் கேட்கும் போது. ஏன் தெரியுமா? இவர் அற்புதமான போதகர்.
அல்லேலூயா. இதெல்லாம் அறிஞ்சுதான் நிக்கதேமு சொன்னான் 3:2 அதை மறுபடியும் வாசிச்சு முடிச்சிடும். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். எல்லாரும் சொல்லுங்கள், அற்புதமான போதகர். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவருடைய போதனைகளை நான் கேட்பேன், ஆனால் என் வாழ்க்கையின் வெறுமையெல்லாம் அவர் மாற்றுவார். அன்றைக்கு சோத்திரிக்கிறோம் அருமையானவர்களே. இதுக்கு ஒரு விதவை இருந்தா பாருங்க, சோத்திரிக்கிறோம். புருஷன் செத்துட்டான், பிள்ளைகள் கடன்ல இருந்தாங்க. பைபிள் சொல்லுகிறது எலிசாவினுடைய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. சோத்திரிக்கிறோம். உன் வீட்டில் எண்ணெய் இருக்கு, ஒரு குடை எண்ணெய் தவிர வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அப்படிதான் பைபிள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உன் வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. என் வீட்டில் ஒரு குடை எண்ணெயை தவிர என் வீட்டில் ஒன்றும் இல்லை. இப்போ எலிசா சொல்றாரு, போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் என்ன செய்ய வாங்கு. சோத்திரம். பைபிள் சொல்லுது, அந்த தேவனுடைய வார்த்தையை அவள் கேட்டு அவள் அப்படியே செஞ்சா பாருங்க. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, அவள் வீடு முழுவதும் நிரப்பப்பட்ட பாத்திரங்களால் வீடு நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இதற்கு பிறகு பாத்திரமே இல்லை, என்கிட்டையும் பாத்திரம் இல்லை, என் தெருவிலையும் இல்லை. அத்தனை பாத்திரமும் நிரம்பி போச்சு. எவ்வளவு கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அவ்வளவு நிரப்புவார். அங்க 2 படகு தான் இருந்துச்சு, 2ஐயும் நிரப்புறார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சோத்திரம் என்ன பிரச்சனையா இருந்தாலும், சோத்திரிக்கிற உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவ்வளவற்றையும் நிரப்புகிறவர் தான் அவர். இவ்வளவுதான் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அவருடைய வசனத்தை கேட்குறீங்களோ, எந்த அளவுக்கு அவர் மேல விசுவாசம் வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை நிரப்புகிறவர் தான் இந்த போதகர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய போதனைகளை அன்றைக்கு ஜனங்கள் கேட்க வந்தார்கள் பாருங்க. அந்த கேட்டவர்களில் சீமோன் பேதுருவும் ஒருவன். அந்த போதனை எவ்வளோ நேரம் கேட்டேன்னு தெரியல. அந்த போதனைக்கு பிறகுதான் அவன் வெறுமையை கத்தர் என்ன செய்யறாரு. இதை தான் நீங்க கவனிக்கணும். உங்க வெறுமையை மாத்துறவர் தான் எப்போ, அவர் வார்த்தையை நீங்க கேட்கும் போது, அவருடைய வார்த்தையில விசுவாசம் கொள்ளும் போது, அந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவர் பேசுறாருன்னு கேட்கும் போது, அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் சந்தோஷப்படும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்கும் போது, அந்த வார்த்தையை நீங்கள் மந்தமாய் கேட்காமல் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையின் வெறுமையெல்லாம் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த போதகர் தான் நம்முடைய போதகர். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளில் போதகரே, இதோ உங்க சமூகத்தில் நாங்கள் வர்றோம் ஆண்டவரே. எங்களை நிரப்புகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் மேஜர் தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கிடும். வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரோ. சேருமையா பந்தியில், சேருமையா பந்தியில். எளியவராம் எங்களிடம், எளியவராம் எங்களிடம். ஒளி மங்கி இருளாச்சே, காதலனே கருணை செய்யோ. ஒளி மங்கி இருளாச்சே, காதலனே வாருமையா. இரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ. காதலனே கருணை செய்யோ.
காதலனே கருணை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். போதகரே வாருமையா, போதகரே வந்தெம்மிட தங்கீடோ. வாருமையா போதகரே வந்தெம்மிட தங்கீடோ. சேருமையா பந்தியில், சேருமையா பந்தியில். எளியவரா எங்களிட, எளியவரா ஜெபிப்போம். நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதமான போதகரே, இந்த தலைப்பிலே இந்த வாரம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய போதனைகளை கேட்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமையும் நீர் மாற்றுகிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை மாற்றி அற்புதம் செய்கிறீர் என்று பார்க்கிறோம். அற்புதம் நடைபெற வேண்டுமானால், எங்கள் வெறுமை மாற வேண்டுமானால், உம்முடைய போதகத்தை கேட்கிற இருதயம், உங்க போதகத்தை கேட்கிற வாஞ்சை, உங்க போதகத்தை கேட்கிற காது, உங்க போதகத்தை கேட்கிற விருப்பம் எங்களுக்குள்ளே அதிகமாக்குங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் உடைய வசனத்தை கேட்க ஆர்வம் இல்லாம ஜனங்க இருக்காங்க ஐயா. உங்க போதகத்தை கேட்க விருப்பம் இல்லாத இருக்கிற ஜனங்களுக்கு உடைய போதகத்தை குறித்த ஒரு விருப்பத்தையும் வாஞ்சையும் தாகத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வார்த்தை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திருக்கிறோம். வார்த்தை எது மாறினாலும் உங்க வார்த்தை மாறாதையா. வேதத்தை நேசிக்கிறவளுக்கு தான் சமாதானம் ஆண்டவரே. தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருந்தா அவன் நடைகளில் ஒன்று பிசங்காது ஆண்டவரே. அன்றைக்கு காணா ஒரு கல்யாணத்துல அந்த கற்சாடியை நிரப்பினது போல, அன்றைக்கு பேதுருவினுடைய வலைகளையும் ஆண்டவரே படைகளை நிரப்பினது போல, தாவீதனுடைய இருதயத்தை நல்ல விசேஷங்களா நிரப்பினது போல, கைகளை தட்டி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை, வெறுமையாயிருக்கிற எங்கள் இருதயம், வெறுமையாயிருக்கிற எங்கள் வாழ்க்கை, வெறுமையாயிருக்கிற எங்கள் குடும்பம், வெறுமையாயிருக்கிற காரியத்தை நன்மையினால் நிரப்புவீராக, நன்மையினால் நிரப்புவீராக. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உடைய வார்த்தையின் மேல விருப்பத்தை வாஞ்சை இன்னும் தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திர வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிற எல்லா கன மகிமை துதி சோத்திரங்கள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்றும் சதா நாள் கிறிஸ்து வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வெறுமையை மாற்றுகிற அற்புதமான போதகர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.